அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த வருஷம் பிப்ரவரி 26 வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அன்றைய தினம் சந்திரன் சனியோட வீட்டில் இருக்கு, மகரத்தில் இருக்கு. சூரியனும் சனியோட வீட்டில் இருக்கு, கும்பத்தில் இருக்கு. சனியும் சனியோட வீட்டிலேயே இருக்கு. அன்றைய தினம் பரிகம் யோகம், சனி யோகியாக வரக்கூடிய நாம யோகம் தான் பரிகம். அன்றைக்கு இரவு சகுனி கரணம், அதனுடைய அதிபதி சனி. இப்படி எல்லாமே சனியோடு தொடர்புடைய நாளில் வருகிற மகா சிவராத்திரி அமைந்திருக்கிறது. சனி ஆயுள் காரகன். நீண்ட ஆயுள் வேணும்னா சனியினுடைய தயவு நிச்சயமாக தேவை. சனி தொழில் காரகன். தொழிலில் ஜெயிக்கணும், தொழிலில் லாபம் வேணும், தொழில் விருத்தியாகணும்னா சனியினுடைய தயவு நிச்சயமாக தேவை. சனிதான் கர்மகாரகன். நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை வினைகளுக்கும், முக்கியமாக ஜென்மசனி அஷ்டமசனி காலகட்டங்களில் நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதையெல்லாம் தருபவர் சனி பகவான் தான். ஒரு மனிதனுக்கு எப்போ மரணம் வரும் அப்படின்றத பட்டினத்தார் சொல்றார். அவனுடைய கர்ம வினையை அவன் அனுபவித்து முடிக்கிற அடுத்த நொடியில் மரணம் வரும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். இந்த உடம்பு கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காகவே இருக்கு. வினைதான் ஒழிந்தால் தினை போது அளவும் நில்லாது கண்டாய். கர்ம வினைய அனுபவிச்சு முடிச்சுட்டா அடுத்த நொடி இந்த உடம்புல உயிர் இருக்காதுன்னு பட்டினத்தார் சொல்றார். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினை போது அளவும் நில்லாது கண்டாய். சிவன் பாதம் நினை. கர்ம வினையை அனுபவிச்சு கஷ்டப்படும் போது அதிலிருந்து மீள்வதற்கு சிவன் பாதம் நினை. நினைப்போரை மேவும் நினையாரை நீங்கி இந்நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரே அப்படின்னு பட்டினத்தார் பாடுறார். வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்றைக்கு எல்லாமே சனியோடு தொடர்புடைய நாளாக அமைந்திருக்கிற காரணத்தால் நாம் எல்லோரும் நீண்ட ஆயுள் பெறுவதற்காகவும், நம்முடைய தொழிலில் நமக்கு லாபம் கிடைப்பதற்காகவும், நம்முடைய கர்ம வினைகள் நீங்குவதற்காகவும் நிச்சயமாக சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டுக்கு பக்கத்துல கோவிலுக்கு போய் அந்த 4 கால பூஜை நடக்கும் இல்லையா, இரவு முழுக்க உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அதுல கலந்துக்கோங்க. அல்லது வெளிநாட்டுல இருந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி கோவிலுக்கு போகணும்னு. அப்படி போக முடியாதவர்கள் வீட்டிலேயே இருந்து சிவபுராணம் படியுங்கள், தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க. எதுவுமே தெரியலனாலும் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க. நிச்சயமாக சிவபெருமான் நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி தருவான். அதே மாதிரி அன்றைய தினம் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும். சனி என்பது குலதெய்வத்தையும் குறிக்கும். உங்களால் முடியும்னா குலதெய்வ கோவிலுக்கு போங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லுவேன், மகா சிவராத்திரி அன்றைக்கு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு. குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் வருகிற பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி அன்றைக்கு முடிந்தால் விரதம் இருந்து, முடிந்தால் இரவு முழுக்க கண் விழித்து, இதெல்லாம் முடியாதுன்னா நமச்சிவாயன் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி நீண்ட ஆயுளோடும் தொழிலில் நல்ல லாபத்தோடும் ஒரு வளமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வோம். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.